இந்திய தேசத்தை காக்கின்ற வீரர்கள் எல்லையில் நிறைந்திருப்பார். நாட்டில காசுக்கு காட்டிய கொடுப்பவர் ஊருக்குள் ஒளிந்திருப்பார். இளம் பெண்ணை பாராட்டிய அண்ணாமலை. ஆமாங்க, அண்ணாமலை தவறு எங்கு நடந்தாலும் அதை தட்டி கேட்கும் முதல் ஆளாகவும், நல்லது எங்கு நடந்தாலும் அதையும் முதல் ஆளாக நின்று பாராட்டுவதும் அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலைத்தான். சரி, யார் அந்த பெண், எதற்காக அண்ணாமலை பாராட்டினார் என்பதை பார்ப்போம். அதற்கு முன் நமது சேனலை பார்க்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு உள்ளீர்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சரி, எதற்காக அண்ணாமலை அந்த இளம் பெண்ணை பாராட்டினார் என்பதை பார்ப்போம். முதலில் யார் அந்த பெண் என்பதை பார்ப்பதற்கு முன், நம் தமிழ்நாட்டில் தமிழையே சரியாக பேச முடியாமல் பல தலைவர்கள் உள்ள நிலையில், நம் தமிழை வேற்று மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் அழகாக பேசுவதையும் தாண்டி பாட்டாக பாடினால் எப்படி இருக்கும்? அதுவும் நமக்கு மிகவும் பிடித்த பாடலை பாடினால் எப்படி இருக்கும்? பிழையில்லாமல் பாடினால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் வட மாநிலத்தை சேர்ந்த இளம் பெண் நம் தமிழ் திரைப்பட பாடலை பாடியுள்ளார். ஏற்கனவே அவர் கர்நாடக பாடல், பக்தி பாடல்கள் என பிரபலமானவராவார். அவர் வேறு யாரும் இல்லை, ஓர் 25 வயது மட்டுமே ஆன புதிய எம்எல்ஏ ஆவார். ஆம், இவர்தான் தற்போது பீகார் தேர்தலில் அலிநகர் எனும் தொகுதியில் இவரை எதிர்த்து நின்ற ஆர்ஜேடி கட்சியின் வினோத் மிஸ்ராவை வெற்றி கொண்டு பீகாரில் இளைய எம்எல்ஏவாக வரலாறு படைத்துள்ளார். இவர் பெயர் மைதிலி தாக்கூர். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்தான் பாஜகவில் சேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரைத்தான் அண்ணாமலை அவர்கள் பாராட்டியுள்ளார். அதாவது, இந்த மைதிலி தாக்கூர் தமிழ் திரைப்பட பாடலான கண்ணான கண்ணே எனும் பாடலை அழகாக பாடி அதை இணையத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் பாடிய அந்த பாடல் இணையத்தில் வைரலானது. இதை அண்ணாமலை அவர்கள் பாராட்டி குறிப்பிடும் வகையில் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இசை எல்லைகளை தாண்டி செல்லும் சக்தியை சிலரே வெளிப்படுத்த முடிகிறது. அந்த வரிசையில் நீங்கள் தனித்தன்மை கொண்டவர். தமிழ் சொற்களை நீங்கள் உச்சரிக்கும் விதம் மிகவும் துல்லியமாக உள்ளது. நீங்கள் பயன்படுத்தும் மொழிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை அந்த உச்சரிப்பில் தெளிவாக தெரிகிறது. வெறும் 25 வயதில் பீகாரின் இளைய எம்எல்ஏவாக தேர்வாகி உங்கள் தொகுதியின் குரலாகவும் பீகாரின் ஜென்சி தலைமுறையின் பிரதிநிதியாகவும் உயர்ந்ததற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் பொது சேவையும் உங்கள் இசையை போலவே எல்லைகளை தாண்டி முன்னேறி நமது நாடெங்கும் கோடிக்கணக்கானோருக்கு தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்று அண்ணாமலை பாராட்டியுள்ளார். ஆனால் இப்போதும் கூட சிலர் கேட்பார்கள், இதில் என்ன இருக்கிறது? இது ஒரு சாதாரணமாக பாடும் பாடல்தானே என்றும் கேட்பார்கள். அப்படி கேட்பவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இன்று தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்று பேசும் பல அரசியல் தலைவர்கள் தமிழை 5 நிமிடம் கூட பிழை இல்லாமல் ஓர் செய்தியாளர் சந்திப்பிலோ அல்லது பொது மேடையிலோ பேசுகிறார்களா என்றால் கண்டிப்பாக பல முறை தடுமாறுகிறார்கள் என்பது நாம் பல இடங்களில் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். இங்கே நாம் குறிப்பிடுவது அனைத்து அரசியல் தலைவர்களையும் அல்ல, ஒரு சில தலைவர்களை மட்டும்தான் குறிப்பிடுகிறோம். எது எப்படியோ, இந்த மைதிலி தாக்கூர் போன்ற இளம் அரசியல் தலைவர்கள் நம் நாட்டிற்கு தேவை. அந்த இடத்தில்தான் அண்ணாமலை அவர்களும் உள்ளார். அதனால் தான் இளம் தலைமுறையை ஊக்குவிக்கும் வகையில் பாராட்டியும் உள்ளார் என்பது நமக்கு புரிகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். அப்படியே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.